இப்போ நம்ம டேக்கு தான் ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். இதையும் நான் ஒன் ஷாட்டாக போடுவேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது. நான் வந்து என்னால் முடிஞ்ச ஆக்சுவலாக இது ஒரு நல்ல கதை. ஸோ நல்ல ஃபுல்ஃபில்லிங்காக கொடுக்கணும். மேபி ஒரு 2 hour இது எடுத்துகிட்டு போகலான்னு இருக்கேன். பார்ப்போம். பட் நடுவுலேயே வந்து எதனா லேக் இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா நான் அப்படியே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாகவே முடிச்சிடுறேன். ஸோ நம்ம இப்போ அப்படியே கதைக்குள்ளே போகலாம். எடுத்ததும் ஒரு செம்ம பெரிய வீடு, பார்க் ஹவுஸ். ஸோ அது உள்ளே நம்ம கேமராவை கொண்டு போகலாம். உள்ளே போகிறப்பவே ஒரு பாட்டி உட்காண்ட்ருக்காங்க. ஒரு நல்ல பெரிய ராயல் சேர் போட்டு வச்சுருக்காங்க. அவங்க உட்காந்து பயங்கரமாக ஒரு லேடியை பிடிச்சி திட்டிகிட்ருக்காங்க. என் பேத்தி இருந்திருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும், என் பேத்தி இருக்க வேண்டிய வீடு தானே இது, ஏன் இப்படி இருக்குது இந்த வீடு அப்படின்ற மாதிரி கத்திகிட்ருக்காங்க. அந்த லேடி மிஸ்ஸஸ் பார்க், அத்தை விடுங்க அத்தை, இப்போ அதை பற்றி பேசி என்ன ஆக போகுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்கள் பையன் ஏன் இவ்வளோ அவசர அவசரமாக இந்த கல்யாணத்தை பண்ணுறாரு? எப்படியாவது இவ்வளோ ஏற்றி அனுப்பணும் தானே. அப்புறம் என்ன, விடுங்க, அட்லீஸ்ட் அவளை கூப்பிடாது செஞ்சுருக்கலாம்டி. அத்தை இவ தான் சொல்லிட்டா கல்யாணத்துக்கு அன்றைக்கி அவள் வந்தால் போதும், அதுக்கு முன்னாடி ரிசப்ஷன் ஹல்தி இது எதுக்கும் அவள் வர வேணாம் அப்படின்னு. ஆனால் என்னமோ பண்ணுறீங்கடி, இவ ஒருத்திக்கு பயந்துக்கிட்டு என் குழந்தைய ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு அந்த பாட்டி சொல்லுவாங்க. அத்தை எனக்கு மட்டும் கஷ்டம் இல்லையா சொல்லுங்கள்? அவள் எனக்கு யார் அத்தை? எனக்கு கஷ்டம் இருக்காது. என்ன பண்ணுற அத்தை? எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை அத்தை. என்னமோடி, நீங்கள் ஆக்குறதுக்கு ஒன்று அழிக்கிறதுக்கு ஒன்றுன்னு பெற்பாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் அழிக்கிறத முதல்ல பெற்று எல்லாத்தையும் அழிக்கிறீங்கடி. ஆக்குறத பக்கத்தில் இருந்தால் தான் நான் அது ஏதோ ஒன்று பண்ணவாது செய்யும். தூரமாக விலக்கி வச்சுருக்கீங்க. அவள் சாபம் உங்களை சும்மாவே விடாதுடி. அத்தை அவள் சாபம் விட்டால் சும்மா விட மாட்டான்னு எங்களுக்கும் தெரியும் தான். ஆனால் அவள் சாபமே விட மாட்டா அத்தை. அதை பற்றி தெரியாதா என்ன? அதுதான்டி உங்கள் எல்லாருக்கும் கொழுப்பு. நீங்கள் என்ன ஏன் திட்டுறீங்க? அந்த பேய்கிட்ட போய் பேச வேண்டியதானே? அதுக்கிட்ட பேசினாதான் செத்துருவேன்னு நிற்கிது. அப்புறம் இதே தான் பெற்றுட்டேன்னு என்ன பண்ண சொல்கிறீங்க? செத்து போனானா என் பொண்ணாச்சு, எனக்கு கஷ்டமாக இருக்காதா? எப்படி இன்னொருத்தையும் அவ்வளோ தூரம் வச்சு பார்க்குறீங்க? சே, ஆனால் உங்களெல்லாம் அவனை நான் தான் பெற்றனான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. இன்னும் இப்படிலாம் பேசுறீங்க? ஆமாம், ஜானுண்டு இருக்கா, என்ன வயசாகுது, 28 தானே, அவளுக்கு பயந்துக்குன்னு இவ்வளோ ஆட்டம் ஆடுறான் அப்படின்னு அந்த பாட்டி கத்திக்கிட்டே இருக்காங்க. அத்தை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்துருப்பாங்க, விடுங்க அத்தை, அமைதியாக இருந்துங்க அத்தை, அவங்க வரப்போ ஏதாவது சொல்லிட்டு போயிடுங்க. நான் எதுவும் சொல்ல மாட்டேன், வேறு வேலை இல்லை எனக்கு, அந்த பேய் வாயில் போய் நான் விழுறதுக்கா? மிஸ்ஸஸ் பார்க் சிரிச்சுட்டே அப்படியே போய் அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அப்படியே இன்னும் கொஞ்சம் உள்ள வந்தேன்னா மிஸ்டர் பார்க் அங்கே டெக்கரேட்டிங் ஒர்க்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காங்க. இந்த லைட் அங்கே செட் பண்ணிடுங்கப்பா. ஓகே சார். ஃபுட்டெல்லாம் ரெடி ஆகிடுச்சு எல்லாருக்கும்? எஸ் சார். சார் நீங்கள் கொடுத்த லிஸ்ட் படி எல்லா ஒர்க்கும் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்து இங்கே செரமனி ஸ்டார்ட் பண்ணுறது மட்டும்தான். ஓகே தேங்க்ஸ்ப்பா. ஓகே சார் அப்படின்னு அவங்க போயிட்டாங்க. ஸோ இப்போ அப்படியே நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் போகலாம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு ரூம்குள்ளே கும்பலாக கேர்ள்ஸ் உட்காந்து செம்மையாக சிரிச்சு அரட்டை அடிச்சிட்ருக்காங்க. ஒரு பொண்ணுக்கு நல்லா மேக்கப் போட்டுட்ருக்காங்க. அவள் தான் நம்மளோட பிரைட் நோவா. பார்க் நோவாவோட கேரக்டரை நம்ம போக போக அப்படியே ஸ்லோவாக ரிவீல் பண்ணிக்கலாம். இப்போது நோவா மேக்கப்லாம் பண்ணி முடிச்சிட்டா. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்குறா, நான் அழகாக இருக்கேன்னா? செம்ம அழகாக இருக்கடி, உனக்கு என்ன குறை? மாப்பிள்ளை ஃபோட்டோ பார்த்தீங்கள, அவருக்கு டஃப் கொடுக்குற மாதிரி இருக்குன்னா? கண்டிப்பாக செம்மையாக இருக்க. ஸோ அவள் ஃப்ரெண்ட் கேங்கில் ஒருத்தி, உன் தங்கச்சி இருந்திருந்தா மேபி நீ டஃப் கொடுக்க கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும், அவள் தான் இல்லையே அப்படின்னு நோவா அவளை திரும்பி பார்த்து லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணுறா. இட் வாஸ் அ டெவிலிஷ் ஸ்மைல். அவள் ஃப்ரெண்ட் அப்படியே அமைதியாகிட்டா. ஸோ மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வராங்க. கீழே வரிசையாக ஒரு 4 கார் வந்து நிற்கிது. அந்த பாட்டி மிஸ்ஸஸ் பார்க் மிஸ்டர் பார்க் எல்லோரும் போய் வாங்கன்னு கூப்பிட்டுட்டு வந்து ஹாலில் உட்கார வைக்கிறாங்க. வந்த ஃபேமிலி மிஸ்டர் கிம், மிஸ்ஸஸ் கிம் அண்ட் கிம் தேயோங். ஓகே, ஸோ கிம் தேயோங்க்கு 30 years ஆகுது. அவங்க அம்மா ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி தான் இப்போ கூட்டிகிட்டு வந்து இங்கே உட்கார வச்சுருக்காங்க. இங்கே கிளம்புறதுக்கு ஒரு 2 hours முன்னாடி இதே வீட்டில் நடந்த ஒரு சின்ன கான்வர்சேஷன். ஓகே அம்மா, நான் தான் சொல்கிறேன்ல, எனக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை. 30 வயசாகிடுச்சுடா, இன்னும் எப்படா என்னை பாரு, நல்லா பாரு, என்னை பார்த்தா 30 வயசான பையன் மாதிரியா இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. நீ அழகாக நான்டா, அதுக்காக 30 வயசு எருமையும் 30 வயசு எருமை இல்லைன்னு சொல்ல முடியாது அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அம்மா எனக்கு விருப்பமே இல்லைன்னு சொல்கிறேன். கல்யாணம் பண்ணிவிட்டு
ஃப்ரெண்ட் ஆகி அவள் கூட பேசி பழகி லவ் பண்ணி பிடிச்சிருந்தேன்னா ஃபர்தராக கொண்டு போ, இல்லைன்னா டிவோர்ஸ் பண்ணிடு, ஓகே அப்படின்னு சொன்னால். டிவோர்ஸ் பண்ணுறதுக்கு எதுக்குமா இப்போ கல்யாணம்? அது போல் செம்ம அழகாக இருந்தாடா. அவன் அழகாக இருக்கானா கல்யாணம் பண்ணிக்கூடாது. எனக்கு அவளை பார்த்ததும் எதனா தோணும். அவள் ஃபோட்டோ பார்த்து எனக்கு ஒரு மண்ணு தோணலை தெரியுமா? டே ஏன்டா இப்படி பண்ணுற? மாம் ப்ளீஸ் மாம், நான் வரல மாம். நீ தான்டா மாப்பிள்ளை, நீ வராமல் எப்படியா என்கேஜ்மெண்ட் நடக்கும்? ஆனால் சீரியஸாக சொல்கிறேன், எனக்கு அவளை பிடிக்கலன்னா நான் டிவோர்ஸ் பண்ணிவிடுவேன், அதையும் இப்போவே சொல்லிட்டேன். சரிடா, ஆனால் இப்போ நீ கல்யாணம் பண்ணணும், அதுதான் எங்களுக்கு வேணும். 30 வயசு ஆகிடுச்சு, நீ கல்யாணம் பண்ணியே ஆகணும். உங்கள் அப்பா தான் 20 வயசுலேயே கல்யாணம் பண்ணிட்டாடா. அப்புறம் 28 வயசில் பிள்ளைய பற்றிங்க. பல்ல உடைப்பேன். அப்புறம் வேறு என்ன கேட்குறது? உங்களுக்கு 28 வயசாக இருந்தப்போ தானே அண்ணா பிறந்தா, அதுக்கப்புறம் தானே நான் பிறந்தேன். ஆமாடா, இல்லைன்னு சொல்லியே தங்கம். இருந்தாலும் நீங்கள் பிறந்த 30 வருஷம் ஆயிடுச்சுல, கல்யாணம் பண்ண வேண்டாமா? சரிம்மா, அண்ணா எப்போ வருவான்? இப்போது என்கேஜ்மெண்ட்டுக்கு அண்ணா வரல. அண்ணாவும் அண்ணியும் ஹனிமூன் போயிருக்காங்க. ஹனிமூனா? ஆமாடா, அவங்க பையனை எடுத்துகிட்டு போய் உங்கள் அண்ணி அவங்க அம்மா வீட்டில் விட்டுட்டா. ஸோ இதுங்க ரெண்டும் கிளம்பிடுச்சு ஹனிமூனுக்கு. குழந்தைய வச்சுக்கிட்டு ஹனிமூனா? என்னடா பண்ணுறது? பாரு, உன் அண்ணா எப்படி இருக்கான், நீ எப்படி இருக்க? பெற்ற மொத பிள்ளைய மாதிரி பெற்றுருக்கணும். இந்த மாதிரி பெற்ற தான் தப்பாக போச்சு. தப்பு தான் தப்பு தான்டா. உன்னை பெற்றது தப்பு தான். எங்கன்னா சொல் பேசி கேட்கலையா? அட்டுங்கவே மாட்டேன்ற. பொண்டாட்டி வந்ததுன்னா கால் கட்டு போடுவா. அவன் என் கால் கட்டு போடுறாளா இல்லை நான் அவன் மண்டைக்கு கட்டு போடுறானான்னு பார்ப்போம். சரி, நான் இப்போ கிளம்பி வரேன் அப்படின்னு தான் சார் கிளம்பி வந்து இப்போ இங்கே ஒரு உட்காந்துருக்காரு. அவன் என்ன வீடியோ நல்லா தான் பேசுகிறான். அவனுக்கு கல்யாணத்தில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது. பிகாஸ் அவன் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஒரு 13 பேர் கொண்ட ஃப்ரெண்ட்ஸ், அதில் வந்து 4 பேருக்கு டிவோர்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனாலே சரி என்னடா இவங்க கல்யாணம் பண்ணுறானுங்க, டிவோர்ஸ் பண்ணுறானுங்க, பண்ணால் ஒழுங்காக ஒரே கல்யாணமாக பண்ணணும், இல்லைனா பண்ணவே கூடாது அப்படின்ற மாதிரி டேவோட எண்ணம். ஸோ அதனால் நமக்கு ஏற்ற ஒரு தேவதை வருவா அப்படின்ற மாதிரி சார் வந்து எக்ஸட்ரா ட்ரீம்லாம் வச்சுருக்காரு. பட் இப்போது அந்த ட்ரீமுக்கெலாம் வந்து வேல்யூவே இல்லை. ஏன்னா சாருக்கு இப்போ கல்யாணம் நடக்குது. ஸோ நோவாவை கூட்டிகிட்டு அவங்க அம்மா, அந்த பாட்டி அண்ட் நோவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இறங்கி வராங்க. கீழே வந்த உடனே நோவாவை டே பக்கத்தில் உட்கார வைக்கிறாங்க. டேவும் அவளை பார்க்குறான். அவனுக்கு அவளை பார்த்தா எதுவுமே ஃபீல் ஆக மாட்டேங்குது. ஸோ அதுவே டேக்கு வந்து ரொம்ப கோவம். அவளை பார்த்தோன்னே எனக்கு எதுவும் தோணலை அப்படின்ற மாதிரி. பட் நோவா அப்படி இல்லை, டேவை பார்த்து சிரிக்கிறா, செம்மையாக சிரிக்கிறா. டேக்கே ஒரு மாதிரி ஆகிருக்கும் அவள் பார்க்குறதுல. அப்புறம் என்ன, ரிங் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடலாம்ல அப்படின்னு டேயோட மாமி கேட்குறாங்க. பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரிங் எடுத்துகிட்டு வந்து 2 பேரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு கிஸ் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை வேண்டாம் அப்படின்னு டே சொல்கிறாரு. பட் நோ வந்து டே நோ அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுருப்பா கிஸ் பண்ணுறதுக்காக. லைட்டாக பல்பு வாங்கியிருக்கும். பல்பும் வாங்கி நோவா அப்படியே வந்து போய் சேரில் உட்காந்துட்டாங்க. ஸோ தென் டே அங்கே இருக்க எல்லாருக்கிட்டையுமே நல்லா பேசுகிறாரு எக்ஸப்ட் நோவா. நோவா அதை பெருசாக கண்டுக்கல. சரி எப்படியானா உன்னை நான் கல்யாணம் பண்ணணும், அவ்வளோதான் எனக்கு வேணும் அப்படின்ட்டு விட்டுட்டா. அண்ட் டேயோட அம்மா, நோவாவுக்கு தங்கச்சி இருக்குன்னு சொல்லியிருந்தீங்கள்ல, அவங்க என்கேஜ்மெண்ட்டுக்கு வரலையா? இல்லைம்மா, அவளுக்கு அங்கே கொஞ்சம் வேலை இருக்குது. அவள் ஃபோட்டோஸ்லாம் கூட எங்கள் வீட்டில் எங்கேயுமே இல்லை. ஏன்? அவள் பெருசாக ஃபோட்டோ எடுக்கிற ஹேபிட்லாம் கிடையாதுமா அவளுக்கு அப்படின்னு நோவாவோட பாட்டி சொல்கிறாங்க. நோவா அவங்க பாட்டியை பார்த்து ஒரு மாதிரி முறைக்கிறா. லைக் எனக்கு தங்கச்சி இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி. ஸோ தென் அவங்க கேட்குறாங்க அவள் என்ன பண்ணுறா அப்படின்ற மாதிரிலாம். அவள் வந்து ஃபேஷன் டிசைனிங் படித்தா, 21 வயசுலேயே படிப்பை முடிச்சிட்டா, நல்ல ஸ்கோர் எடுத்தா. ஸோ இப்போ எல்ஏயில் இருக்காம்மா. எல்ஏயில் ஒரு பெரிய டிசைனர் கூட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு. நீங்கள் எங்கள் வீட்டில் இவ்வளோ சொத்து பிஸ்னஸ் இதெல்லாம் இருக்குது, அவங்க அங்கே போய் டிசைனிங், அது அவளோட பேஷன்மா. இங்கே வந்து அவள் ஓன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கா. அதுக்கு ஒரு நல்ல ட்ரைனிங், ஒரு நல்ல ரெக்கக்னிஷன்லாம் வேணுன்றதுனால இப்போ அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. ஓ கிரேட். என்ன ஏஜ் ஆகுது? இப்போ 25 ஆகுது. 4 வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காளா? ஆமாம். ஃபஸ்ட்டு அவள் வந்து அங்கே போய் ஒரு நார்மலான கேர்ளாக ஜாயின் பண்ணால், அப்புறம் இப்போ படிப்படியாக ஒரு பெஸ்ட்டு டிசைனர், லைக் இந்த லூவி விட்டான், கூச்சி இவங்களுக்குலாம் டிசைன் பண்ணுவாங்கள்ல, அவங்கெல்லாம் இவளை கூப்பிட்டு இவங்ககிட்டேருந்து கற்றுக்கோங்க அப்படின்னு அவங்க ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்கிற அளவுக்கு வளர்ந்துருக்கான் அப்படின்னு பாட்டி பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க டேவோட அம்மா கிட்ட. நோவாவுக்கு செம்மையாக டென்ஷன் ஆகுது.
பல்ல கடிக்கிறா நோவா. அவங்க அம்மாவை பார்க்குறா. ஸோ மிஸ்ஸஸ் பார்க் அப்படியே வந்து டாப்பிக்கை மாற்றுறாங்க. நம்ம சாப்பிட போகலாமா அப்படின்ற மாதிரி இதே அதை நோட் பண்ணுறான். நோவா முறைக்கிறதையும் அவங்க அம்மா வந்துட்டு பேசுறதையும் அவன் அப்படியே எதுவும் கண்டுக்கல, அப்படியே விட்டுட்டான். பட் டேஸ்ட் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இவ்வளோ சொத்து இருக்குது, நினச்சா அவள் உட்காந்து சாப்பிடலாம். இந்த பொண்ணு வீட்லேயே இருக்குன்னு தானே சொன்னாங்க. தே ஆர் லாட் ஆஃப் கேர்ள்ஸ், ஒருத்தர் ஒரு மாதிரி போல் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு சரி நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு அவன் சாப்பிட போயிட்டான். அவன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2 பேரை கூப்பிட்ருப்பான். எந்த எருமையும் வரலன்னு சொல்லியிருப்பானுங்க. ஸோ இங்கே வந்துட்டு டேக்கு ரொம்ப போர் அடிச்சிருந்துருக்கும். ஸோ அவனோட ஃப்ரெண்டை கூப்பிட்றான். அப்படின்ட்டா இவ செஞ்சு வாடா, ரொம்ப போர் அடிக்கிறா. இந்த கல்யாணம் பொண்ணு வேறு நம்ம அப்படியே பார்த்து சிரிக்கிறா. அவளை பார்த்தாலே பயமாக இருக்குது. நீ கல்யாணம் பண்ணிக்க போகிறடா. அதுதான்டா பயமே. ரைட்ரா, சரி லொக்கேஷன் சென்ட் பண்ணி வரேன். ஸோ ஒரு 1/2 hour கழிச்சு அந்த வீட்டுக்குள்ளே ஒருத்தவங்க வராங்க. மிஸ்ஸஸ் பார்க் யார் தம்பி நீங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. நான் மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட் தான் ஆண்டி. வாங்கப்பா தம்பி அங்கே தான். டே அப்படின்னு இவர் கூப்பிட்றாரு. ஜிமினா அப்படின்னு டே வந்து ஹக் பண்ணிக்கிறாரு. ஹக் பண்ணி விட்டுட்டு டே அங்கே பாடுறா, அவள் தான் கல்யாணம் பொண்ணு. அளவுக்கு இல்லை மச்சான், பட் நல்லா தான் இருக்கா, லுக்கிங் குட். அவள் கூட இருக்கலாம் கொஞ்சம் சப்பா ஃபிகராக இல்லை. அந்த கும்பல்லே ஒருத்தி தான் அழகு பார்க்கல. டே இப்போ வர்றப்ப நீ என்ன பார்க்கல, அந்த கும்பலை தான் பார்த்துட்டு வந்திருக்கேன். டே உள்ளே வரப்பவே இருந்தாங்க. சரி விடு, ரைட்டு தான், நீ எனக்காக வரலன்னு மட்டும் தெரியுதுடா. மச்சான் இதெல்லாம் சாதாரண விஷயம், இதெல்லாம் போய் இப்படி பெருசாக பேசலாமா சொல்லு. இருக்கட்டும் சரிடா. அந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்காடா. அந்த பொண்ணு பார்க்கறதுக்கு மற்றவங்க தான் இருக்க மாதிரி இருக்குது. உன் அப்பா எப்படி இந்த பொண்ணுக்கு ஓகே சொன்னாங்க? அதுதான் தான் எனக்கும் தெரியல. எனக்கு அவளை பார்த்தாலே பிடிக்கவே இல்லை. ஆனால் எங்கள் வீட்டில் ஐயோ கல்யாணம் பண்ணிக்கோன்னு உயிர் எடுக்கிறாங்க. அதுவும் இவ்வளோ தான் பண்ணணுமா? எங்கள் அம்மா வாக்கு வேறு. எவ்வளோ அழகான பொண்ணு வந்தாலும் உங்கள் பொண்ணு மாதிரி ஆகுமா? இதெல்லாம் கேட்டுட்டு இங்கே இருக்க எனக்கு எரிச்சலாக இருக்குடா ஜிம்னா. சரி விடுமாப்பில் பார்த்துக்கலாம், பிடிக்கலாம்னா டிவோர்ஸ் பண்ணிக்கணும் உங்கள் அம்மா சொன்னாங்கன்னு சொன்னல ஃபோனில். அப்புறம் என்ன எதுக்கு அது தேவையில்லாத விஷயம் இல்லை. சரி மச்சான் வா சாப்பிட்லாம் அப்படின்னு அவனுங்க போய் அப்படியே சாப்பிட்றானுங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு எல்லோரும் கிளம்பியாச்சு. நோவா அங்கே இருக்க அந்த சேரில் போய் உட்காந்துட்டு கால் மேலே காலை போட்டுட்டு அவ்வளோ டைட்டாக கையில் ஒரு கண்ணாடி கிளாஸை பிடிச்சிட்டு உட்காந்துருக்கா. எதிர அவள் பாட்டி, அவள் அம்மா, அவள் அப்பா 3 பேரும் நிற்கிறாங்க. எனக்கு தங்கச்சி இருக்குன்னு அவங்கக்கிட்ட யார் சொன்னது? நான் தாண்டி சொன்னேன். என்ன இப்போ அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. நீ தான் சொன்னியா? நினச்சேன் இந்த மாதிரி வேலையெல்லாம் நீ தான் பார்ப்பேன். ஏன் எனக்கு சந்தோஷமாக கல்யாணம் ஆகி போகணும் உனக்கு ஆசை இல்லையா? இல்லைடி, நீ நாசமாக போகணும், எனக்கு அதுதான் ஆசை. பாட்டின்னு கூட பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. ஸோ மிஸ்டர் பார்க், நோவா என்ன பேசுகிற? டேட் என்ன எனக்கு தங்கச்சி இருக்கான்னு யார் சொன்னதா அவங்கள? நான் சொன்னேன்னா இங்கே ஒரு ஃபோட்டோ கூட மாட்டக்கூடாதுன்னு நான் சொல்லி வச்சுருக்கேன். எனக்கு தங்கச்சி இருக்கான்னு அவங்கக்கிட்ட சொல்லியிருக்கீங்க. நோவா உனக்கு ஒரு தங்கச்சி இருக்காடி, இப்படி பேசுகிற? அவள் உனக்கு என்ன பண்ணாடி? தப்பெல்லாம் பண்ணது நீ நோவா, அவள் கிடையாது. நான் என்ன தப்பு பண்ணேன் சொல்லு? நான் என்ன தப்பு பண்ணேன்? நீயும் புருஷனும் சேர்ந்து தான் என்னை இப்படி பெற்றிருக்கீங்க. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறா. நோவா இன்னொரு தடவை அவளை பற்றின பேச்சு வந்தது, அவ்வளோதான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப்ஸ் ஏற போகிறான். அப்போது நோவோட அம்மா நோவா கல்யாணத்துக்கு அவளை கூப்பிடல. கரெக்டாக என் கல்யாணம் அன்றைக்கி அவள் வந்தால் போதும், அதுக்கு முன்னாடி பின்னாடின்னு எதுக்கும் வரக்கூடாதுன்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். அதுவும் ஏதோ என்னை பெற்றுட்டீங்க உங்கள் சந்தோஷத்துக்காக, அவள் இருந்தால் எனக்கு ஓகேன்னு நான் சொல்கிறேன். மற்றபடி அவள் இருக்கிறதுல எனக்கு சுத்தமாக விருப்பம் கிடையாது. பிகாஸ் அது என்னோட மேரேஜ்மா, அங்கே நான் மட்டும்தான் தனியாக தெரியணும். நோவா அவள் வந்தால் எதுவும் பண்ண மாட்டாடி, அதெல்லாம் எனக்கு தெரியாது. கல்யாணம் அன்றைக்கி அவள் வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நோவா மேலே போயிட்டா. ஸோ அந்த பாட்டி எங்கே போய் முடிய போதும், சீக்கிரம் கல்யாணம் பண்ணிட, திட்டி அனுப்பணும் வீட்டிலேருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. நோவாக்கு அதெல்லாம் கேட்குது. பட் ஸ்டில் அவள் அப்படி கேஷுவலாக ஏறி போய் அவள் ரூமில் படுத்துட்டா. அவள் ஃபீலிங்கை பார்த்து நீ இந்த வீட்டுக்கு வரவே கூடாதுடி, எனக்கு கிடைக்கிற எல்லாத்தையும் தட்டி பறிக்கிற, நான் இங்கே இருக்க வரைக்கும் நீங்கள் வரக்கூடாது, அதுக்கப்புறம் நீ எப்படின்னா போ, இந்த உலகத்தில் நான் இருக்கிற ஒரே ஆள் மட்டும்தான். எதுக்கு எடுத்தாலும் அவளை கம்பேர் பண்ணி அவளை எனக்கு பிடிக்காமலே போயிடுச்சு. அவள் இங்கே வந்தா கல்யாணம் அவளால் எதனா ஆச்சு பார்த்துக்கிறேன்.
நீ மட்டும் வந்த அதுக்கு முன்னாடி எல்லா இடத்துலையும் நல்லவ மாதிரி ட்ராமா போட்டு எல்லோரும் உன்னை பற்றியே பேசணும். அப்போ நான் எங்கடி போவேன் அப்படின்னு பல்ல கடிச்சிட்டு சீலிங்கை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கா. அப்படியே பொறுமையாக கண்ணை மூடி காமாகிறா. கீழே இவங்க 3 பேரும் சோஃபாவில் உட்காந்துட்டு எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷன் நடந்த வீடு மாதிரியாக இருக்குது. ஃபங்க்ஷன் முடிஞ்சு 4 மணி நேரம் தான் ஆகுது. அதுக்குள்ளே இழப்பு மீடுற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. நான் அம்மா அத்தை இன்னும் 2 வாரம் இதை கல்யாணம் பண்ணி அனுப்பிடலாம், விடுங்க. இப்படி ஒரு பொண்ணை பெற்ற எனக்கே தெரில அத்தை, இது என் வயத்தில் தான் பிறந்துட்டான்னு. மிஸ்டர் பாருக்கு அப்படியே அமைதியாக கல் மாதிரி உட்காந்துருக்காரு. அவருக்கு அவரோட 2வது பொண்ணுன்னா அவ்வளோ இஷ்டம். ஆனால் நோவாவால் 5 வருஷமாக லாஸ்ட் 5 இயர்ஸாக அவரோட பொண்ணை அவர் பார்க்கவே இல்லை. இவங்க அம்மாவாவது மிஸ்ஸஸ் பார்க்காவது ஒரு 2 டைம்ஸ் இங்கேருந்து போய் பார்த்துட்டுலாம் வந்துருந்துருப்பாங்க, மிஸ்ஸஸ் பார்க்கும் பாட்டியும். பட் அவங்க டேட் போக முடியாத சுச்சுவேஷன். பிகாஸ் அவர் போனால் நோவா ரொம்ப ஓவர் ரியாக்ட் பண்ணுவாள். அதனால் ஸோ இப்போ நம்ம ஹீரோயின் சைடு வரலாம். அப்படியே லாஸ் ஏஞ்சல்ஸில் ஒரு பிளாக் கலர் பேண்ட், ப்ரௌன் ஷர்ட், அதை இன் பண்ணிவிட்டு நல்ல ரிப்கேஜ் வரைக்கும் லாங்கான ஹேர், ரொம்ப அழகான ஒரு பொண்ணு. நீங்கள் தான் வயன். காதில் ஒரு பென்சிலை சொல்லிவிட்டு எதையோ வரைஞ்சிட்ருக்கீங்க. அந்த பென்சிலுங்க அப்படின்னு பக்கத்தில் இருக்க ஒருத்தன், மேம் அது உங்கள் காதில் இருக்குது, சாரி அப்படின்னு இந்த பென்சில் எடுத்து வரைஞ்சிட்டு செம்ம ஜாலியாக சிரிச்சு பேசிகிட்டு இருக்கீங்க. இந்த வீடு எப்படி இருக்கோ அதுக்கு டோட்டலாக ஆப்போசிட்டாக இருக்கீங்க நீங்கள். அவ்வளோ ஜாலியான ஒரு கேர்ள். அங்கே இருக்க எல்லாருக்கும் வயன் ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை யாராவது வயனை தேடி வந்துடுவாங்க. வயன் அவ்வளோ ஜாலியான பர்சன், அவ்வளோ எந்தூசியாஸ்டிக்கான பர்சன், அவ்வளோ வார்மான பர்சன். லைக் அவள் கூட இருந்தால் நமக்கு எல்லா கஷ்டமும் மறந்துடும்டா. அப்படி ஒரு பர்சன். நீங்கள் எல்லாருமே சீக்க வைப்பீங்க. உங்களுக்குள்ளே அவ்வளோ கஷ்டம் இருக்குது. நீங்கள் எதுவுமே யார்கிட்டையும் சொன்னது கிடையாது. இங்கே இருக்கவங்க எல்லாரையும் பொறுத்த வரைக்கும் வயன் த லெஜண்ட், த கிரேட் அப்படின்ற மாதிரி தான். வயன்கிட்ட போகலாம், ஐயோ எனக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கே, நான் வயன்கிட்ட போகிறேன்ப்பா அப்படின்வாங்க எல்லோரும். அந்த மாதிரியான ஒரு டைப் நீங்கள். ஸோ அப்படியே உங்கள் ஒர்க் முடிச்சு நீங்கள் வீட்டுக்கு நடந்து போகிறீங்க. உங்கள் 2 காதுலேயும் நல்லா ஹெட்ஃபோன் மாட்டிட்டு ஒரு சின்ன பேக் மாட்டிட்டு நீங்கள் உங்கள் வீடு உங்கள் ஆஃபீஸ் வந்து ரொம்ப நியர்பை. ஸோ நடந்தே போயிடலாம், ஒரு 5 மினிட்ஸ் தான். போய் உங்கள் வீட்டில் உங்கள் பேக் வச்சுட்டு உங்கள் ஷூ எடுத்து வச்சுட்டு ரொம்ப க்ளீனான பர்சன் நீங்கள் வந்து குக் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டே உங்கள் ஃபோன் எடுக்கிறீங்க. ஃபோன் எடுத்து வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணால் உங்கள் அம்மா மிஸ்ஸஸ் பார்க் அவங்கக்கிட்ட அவ்வளோ ஃபோட்டோஸ், என்கேஜ்மெண்ட் ஃபோட்டோஸ். ஸோ அதெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. பாருடா மாப்பிள்ளை எவ்வளோ அழகாக இருக்காரு, என் அக்காவுக்கு ஏற்ற ஜோடி. ஏன்க்கா என்னை புரிஞ்சுக்கவே மாட்டேன். நான் எப்போவுமே அவுட் ஸ்டாண்டாக இருக்கணும்னு நினச்சதே இல்லை. என் குணமே அப்படியே என்னமோ. நான் எதை பண்ணாலும் என்னால் அதை பர்ஃபெக்டாக பண்ணி முடிக்கலன்னா நிம்மதியே இருக்காது. ஆனால் நான் அப்படி பர்ஃபெக்டாக பண்ணிட்டா அது உனக்கு பிடிக்காது. நானும் இருந்திருக்கலாம். என் அக்காவுக்கு கல்யாணம் ஆக போதுன்னா என்னோட சந்தோஷமாக யார் இருந்திருப்பா சொல்லு. எல்லாத்தையும் கிட்டே நான் தட்டி பிடிப்பேன் நீ தான் நினச்சிட்ருக்கேன். நான் இது வரைக்கும் உனக்கு அகேன்ஸ்டாக எதுவுமே பண்ணதில்லை நோவா. ஆனால் உனக்கு என்னை பற்றி தெரியவே தெரியாது. எனக்கு ஒன்று எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா நோவா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணியிருக்கா. கரெக்டாக அவங்க பாட்டிக்கிட்டேருந்து ஃபோன் வருது. வீடியோ கால் அட்டன் பண்ணி, என்ன பாட்டி நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்டி. ஒர்க் நல்லா போச்சா? நல்லா போச்சு. அங்கே என்கேஜ்மெண்ட்லாம் எப்படி போச்சு? அதெல்லாம் நல்லா போச்சு. நோவா ஹாப்பியா? நோவா ரொம்ப ஹாப்பி. மாப்பிள்ளை தான் அழகாக தேர் மாதிரி இருக்கானே. அப்புறம் பார்த்தேன், செம்ம அழகாக இருக்கார் மாப்பிள்ளை. அவன் உன் கூட நின்றா எவ்வளோ அழகாக இருந்திருப்பான் சொல்லு. பாட்டி இப்படி நீ பேசுறத நோவா கேட்டான்னு வை. விடுடி, அவள் ஒரு இன்செக்யூர் கெட்ட நாய். பாட்டி ஆமாம், பின்ன எந்த அக்காலாவது இப்படி தங்கச்சியை பார்த்து பொறாமல் போடுவாடி. சி கேடு கட்டவ. அவளை விட 3 வயசு சின்ன பொண்ணு. இங்கன்னா ஒரு பெரிய பொண்ணு மாதிரி நடந்துக்கிறாளா அவள். நீ தான் வீட்டுக்கு பெரியவங்க மாதிரி நடந்துக்கிற. எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு நீ ஏன் அங்கே போய் இருக்கணும், இங்கே வந்து இருக்க வேண்டியதான். எனக்கு இருக்கணும்னா ஆசை பாட்டி. ஆனால் அவள் எப்போ பார்த்து ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருக்கா. அங்கேருந்து அவளையும் ஸ்ட்ரெஸ் ஆக்கி நானும் ஸ்ட்ரெஸ் ஆகி இங்கே எல்லாரையும் ஸ்ட்ரெஸ் ஆக்கி தேவையாக சொல்லிடலாம். அதனால தான் இங்கே இருக்க அந்த பாரு. இப்போ நம்ம சிரிச்சிட்டே ஃபோன் பேசணும்ல, அதுக்கு இது எவ்வளோ பெட்டரில். அது சரி, எப்படி உங்கள் அக்கா? எனக்கும் தெரியல. இது உங்கள் அம்மா கிட்ட தரேன். இந்த வந்துட்டான். ஹாய்மா. ஹாய்டி தங்கம், சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். என்ன பண்ணிட்டுருக்க? சும்மா தான் ஃபோட்டோஸ் அனுப்பியிருந்தீங்களா பார்த்துட்டு இருந்தேன்.
பாட்டி கால் பண்ணிச்சு. அதான் அப்படி மைனு எங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகி போனதும் நீங்கள் வந்துடுங்க. ஷோராம்மா, அவளுக்கு கல்யாணம் ஆகி போனதும் நான் வந்துடுவேன். நான் இப்போ வரேன்ல, அப்படியே அங்கேயே செட்டில் ஆகிடுவேம்மா, இங்கே இருக்க மாட்டேன், வந்துடுவாங்க. ஓகே ஓகேவா என்ன? அப்போ அந்த வீடெலாம் ஏன் இங்கே இருக்கட்டும், எனக்கு கல்யாணம் ஆச்சுன்னா என் புருஷன் கூட வந்து நான் இங்கே இருந்துக்கிறேன். அப்போ இங்கே கூட இருக்க மாட்டியாடி? ஐ மீன் ஏதாவது ட்ரிப்புக்கு ப்ரிப்பேரும் அப்படின்னா இங்கே ஒரு வீடு இருக்கிறது நல்லது தானே மேம். சரி சரி, நீ ஏன் சம்பாதிச்சு வாங்கின வீட்டில்? ஆமாம் ஆமாம், எல்லையில் வீடு வாங்குறது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா அம்மா மேலே ஏதாவது கோவமாடி? இல்லையே, ஏன் என்னாச்சு? தெரிலடி, இன்றைக்கி நோவா பேசினா பழக்கம் போல தான் லெக்சர், அவளை பற்றி பேசாதீங்க டென்ஷன். சரி, அப்போ தான் தோணுச்சு, அவளுக்கு பயந்து பயந்து உன்னை நாங்கள் பார்க்கவே இல்லை போடுடி. ஒரே குற்ற உணர்ச்சியாக இருக்குது. என்னடா வாழ்க்கை இது, பெத்த பிள்ளை எங்கேயோ வளர்ற. இவனே நான் தான் பெற்றேன், ஆனால் அந்த உணர்ச்சி எனக்கு இல்லை. எங்கே செத்து போயிட போதோ அப்படின்ற பயம் மட்டும்தான் எனக்குள்ளே இருக்குடி. அம்மா என்ன பேசுகிறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. கல்யாணம் எல்லாம் போயிட்டானா அப்போ அவள் வீடு, அவள் ஹஸ்பண்ட் அப்படின்னு மாறிடுவாம்மா. கண்டிப்பாக மாறிடுவா. அவளுக்குன்னு ஒரு குழந்தெல்லாம் பிறந்ததுன்னு கண்டிப்பாக ஒரு நார்மலான பீப்புள் மாதிரி அவள் பிஹேவ் பண்ணுவாள். நீ இதெல்லாம் யோசிக்காதப்பா. இந்த உலகத்துலேயே உன் மேலே விருப்ப அதிகமாக காட்டுற ஒருத்தி அவள் தான். ஆனால் நீ எங்கள் எல்லாருக்கிட்டையும் வரிஞ்சு கட்டிட்டு அவளுக்கு சப்போர்ட் பண்ணுற. என்னமோம்மா விடு, எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவன் நல்லா இருந்துட்டு போட்டுமே, நான் இருந்தால் அவன் லைஃப் ஸ்பாயில் ஆகுதுன்னு அவங்க நினைக்கிறா. நான் எதுக்கு அங்கே இருந்துக்கிட்டு? எனக்கும் பெருசாக விருப்பம் இல்லை அங்கே வர்றதுக்கெலாம். அதனால் நீங்கள் யாரும் எதுவும் யோசிக்காதீங்க. இதோட செட்டில் ஆகிடுவேன்ல, வரேன் அவளுக்கு கல்யாணம் ஆகிற அன்றைக்கி மார்னிங் நான் இங்கே லேண்ட் ஆகும். நான் வீட்டுக்கு போயிட்டு சாரீ வேர் பண்ணிவிட்டு கல்யாணத்துக்கு வரேன். ஓகே? என்ன அம்மா சொல்கிறேன்னு கோச்சு கதை. அம்மா நீ என்ன சொல்ல போகிறேன்னு எனக்கு தெரியும். நான் ரொம்ப சிம்பிளான சாரியில் வரேன், சரியா? சாரிடி, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. அது ஒன்று பிளாக்மெயில் பண்ணலாம் நீ இப்படின்ட்டு சொல்ல போறியா என்ன? பா சே, அப்படியே இப்போ உங்கள் மிஸ்ஸஸ் பார்க் ஒரு ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிறாங்க. இந்த வயன்கிட்டயே எப்படி உங்கள் அக்கா இப்படி இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்து இப்போ சொல்கிறாங்க. எப்படி தானோடி. ஏய் நோவா, என்ன பண்ணுற? அம்மா என்னடி இது? அம்மா என்னோடய ஹோம் ஒர்க்ஸ் டி. அப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டு எழுதுனா ஏன் இப்படி பண்ணுற? பிகாஸ் அவன் எனக்கு முன்னாடியே முடிச்சிட்டாம்மா. உனக்கு முன்னாடி முடிச்சானே நீ இப்படி பண்ணுவியா அப்படின்னு நோவாவை செம்மையாக அடிக்கிறாங்க. இப்போ நோவா 8th ஸ்டாண்டர்ட், வயன் 5th ஸ்டாண்டர்ட். செம்ம அடி வாங்குறா நோவா. நல்லா படுத்து தூங்கிட்டு அடி வாங்கிட்டு அழுதுகிட்டே. ஸோ அப்படி இந்த மாதிரி தான் நோவாவோட பிஹேவியர். வயன் ஏதாவது ஒரு சின்ன விஷயம் நோவாக்கு அகேன்ஸ்ட் அவங்கள நோவா விட சூப்பராக பண்ணிட்டாங்கன்னா அதை நோவானால் தாங்கவே முடியாது. இப்போது நோவாக்கு 8 வயனுக்கு 15. நோவா அவள் ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்கா. காலேஜ் ஜாயின் பண்ண போகிறா. அவளோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்கா. வயனும் நோவா வேறு ஸ்கூல். ஸோ நான் அந்த காலேஜில் தான் சீட் போட்டிருக்கேன், நீங்கள் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கவே நோவாவோட ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பாய்ஸ் 4-5 கேர்ள்ஸ் இந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ அதுலேருந்து ஒரு பையன் வயனை பார்த்துருப்பான். அப்பா இந்த நோவா அவன் தங்கச்சி இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு இருப்பான். நோவா அப்படியே திரும்பி வயனை பார்க்குறா. வயன் ஒரு டிஷர்ட் ஒரு பேண்ட் அவ்வளோ தான் போட்டுட்ருக்கா. கையில் ஃபோன் வச்சுட்டு இங்கேயும் அங்கேயும் நடந்துக்கிட்டு இருக்கா. வயனுக்கு வந்து இன்றைக்கி பப்ளிக் ரிசல்ட் வருது. ஸோ தட் இப்படி இருக்கப்போ நோவா அப்படியே திரும்பி வயன் சொல்லுக்கா, இங்கே நான் ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கேன், எனக்கு தெரியலையா? தெரியுதுக்கா, என்ன உள்ளே போடி அப்படின்றா. வயனும் உள்ளே போயிட்டா. அவன் அம்மா எதுக்கு நான் இப்போ அவளை கற்றுனேன்? அம்மா நான் ஏன் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கேன், அவளுக்கு இங்கே வந்து நிற்கிறா. அவங்க அம்மா அவளை அடிக்கலான்னு வந்திருப்பாங்க. பட் அவள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கிறதுனால கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். அவங்களே போயிருந்திருப்பாங்க. ஸோ தென் இப்போது நோவாக்கு ஒரு 20, வயனுக்கு ஒரு 17. வயன் வந்து இப்போ தான் பப்ளிக் எக்ஸாம்லாம் எழுதி முடிச்சுட்டு 12th கிரேடை முடிச்சுட்டு காலேஜ் சேர்றதுக்காக வெயிட்டிங். அக்கா காலேஜிலலாம் சேர மாட்டேன் அப்படின்ற மாதிரி வயனோட மென்டாலிட்டி. அவன் காலேஜில் சேர்ந்து எதுக்கு நமக்கு வம்புன்ற மாதிரி. பட் த சேம் டைம் வயனோட டேட் நோவாவோட காலேஜ்லேயே வயனுக்கு சீட்டை வாங்கி கொடுத்துட்டாங்க. ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா வயன் வந்து பெருசாக எனக்கு அது வேணும் இது வேணும்னு ஆசைப்பட மாட்டான். டேட் நீங்களே எதுனா சேர்த்துருங்க அப்படின்னு அவள் சொல்லியிருந்திருப்பா.
எனக்கு இந்த கோர்ஸ் வேணும் அவ்வளோதான், மற்றபடி நீங்கள் எந்த காலேஜ் நான் சேர்த்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லியிருப்பா. ஸோ அவங்க டேட் நோவாவோட காலேஜ்லேயே அவளுக்கு டிசைனிங் கோர்ஸ் வாங்கி கொடுத்துருப்பாங்க. இவளுக்கே அது தெரியாது. ஐயோ அக்கா காலேஜ்லேயே சேர்த்தாங்க நம்மளை, அக்காவுக்கு தான் நம்மளை பிடிக்காதே அப்படின்னு ஃப்ரெஷர்ஸ் டே வைக்கிறாங்க. போகிறா. நோவாக்கு செம்மக்கும். நோவா ஃப்ரெஷர்ஸ் டே கூட போகல. ஃப்ரெஷர்ஸ் டேயில் ஜூனியர்ஸ் யாராவது பாட்டு பாட போகிறீங்களா அப்படின்னு நோவா ஒருத்தர் மேலே பயங்கர க்ரஷ்ஷாக இருப்பா. ஸோ அந்த மனுஷன் இப்போ ஸ்டேஜ் மேலே நின்று யாராவது பாட்டு பாடுறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நோவா இந்த ஈவெண்ட்டுக்கு வரல. ஸோ வயன் நான் பாடுவேன் அப்படின்னு எந்திரிக்கிறா. வயன் கொஞ்சம் எந்தூசியாஸ்டிக்கான பர்சன். ஸோ எதுனாலும் அவள் ஜாலியாக மிங்கிள் ஆகிடுவா. நான் பாடுவேன்னு எந்திரிச்சு போய் அவன் ஒரு நார்மலான பாட்டு பாடி முடிக்கிறா. அந்த மனுஷன் பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆகிருப்பார். அவர் மைக் வாங்கி ஐ எம் இம்ப்ரெஸ்ட் கேர்ள் அப்படின்னு இருப்பார். இதை நோவாவோட ஃப்ரெண்டுன்னு கூட ஒன்று சுத்தம் அது ரெக்கார்ட் பண்ணி நோவாக்கு அனுப்பிடுச்சு. நோவா அதை பார்த்து சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. லைக் வயனோட ரூம்குள்ளே போய் அவள் பெட்டு, அவள் பில்லோ, அவளோட கபோர்டில் இருக்க ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையுமே கலைச்சி விட்டுட்டா. வயனோட ஃபோட்டோஸ் எல்லாம் தூக்கி போட்டு உடச்சிருப்பா. கண்ணாடிலாம் உடையிற சவுண்ட் கேட்டு வயனோட மாம் வந்திருப்பாங்க. ஸோ வயனோட மாம் வந்துட்டு என்னடி நோவா பண்ணுற அப்படின்னு நோவா பிடிச்சி வெளியில் இழுத்துட்டு போயிருந்துருப்பாங்க. நோவா டேட் ஒரே அடியாக அடிச்சிருப்பாரு. நோவா இன்னொரு தடவை என் மேலே கையை வச்சுங்க, போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன், சும்மா என்ன அடித்து குடும்பப்படுத்துறீங்கன்னு அப்படின்னு சொல்கிறா. அவங்களால நம்பவே முடியல, நம்ம பொண்ணா இப்படி பேசுது அப்படின்னு. ஸோ நோவா அப்படி போய் ரூம் டோர் லாக் பண்ணிட்டா. வயன் வீட்டுக்கு வரா. வயன் அம்மா வயனு என்னாச்சு? உன்கிட்ட ஏதாவது சொல்லி நீ செய்யாமல் விட்டியா? இல்லையே மேம். இல்லை காலேஜில் நோவோட ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்ட நான் பேசுனீங்களா? இல்லைம்மா என்னாச்சு? ஒன்றும் இல்லை, நீ என் ரூமில் இரு, அம்மா ஒரு 2 hours கழிச்சு ஒன்று கூப்பிட்றேன். என்னாச்சு மேம்? என்னென்னு சொல்லுங்கள். வயனு அம்மா சொன்னால் கேள. சரிம்மா அப்படின்னு அவங்க அம்மா ரூமுக்கு போயிட்டா. அவங்க அம்மா போய் அவள் ரூமை நல்லா மீடெல்லாம் வச்சு ஒரு 3-4 பேர் சேர்ந்து அந்த ரூமை க்ளீன் பண்ணிவிட்டு வயனை இப்போ போக சொல்கிறாங்க. வயன் போன ஒரு 2-3 minutes நோவா அப்படியே அவளோட கழுத்தை பிடிச்சி நெருக்கிறா. வயன் ரொம்ப அக்கா விடு அக்கா விடு அப்படின்னு நோவா கையெடுத்து வயன் அப்படியே செவரோட சாஞ்ச மாதிரி கீழே உட்கார. என்னக்கா பண்ண நான் ஏன்க்கா அப்படி பண்ணுறேன்? என் லைஃப்பில் குறுக்க வராதான்னு அவனுக்கு புரியவே புரியாதுல வயன். நான் என்ன பண்ணேன்? காலேஜில் உன்னை பாட்டு பாட யாராவது கூப்பிட்டாங்க. அந்த சீனியர் தான் கேட்டார், அக்கா பாட தெரியுமா? நீ ஆட்டிக்கிட்டு போவியா? என்ன படுக்க கூப்பிட்டா கூட இப்படி தான் என்னக்கா பேசுகிற? அப்படி தான் நீ பேசுவேன். ஒடுக்கமாக இருக்கிற வழியை பாரு. காலேஜில் எவன்கிட்ட நீ பேசினேன் எனக்கு தெரிஞ்சது, குறிப்பாக ஸ்டேஜில் நீ பாட்ட வாங்கிட்ட அப்படின்னு மிரட்டிட்டு வெளியில் போகிறா. வயனுக்கு அப்படியே சிவராயிருக்கும். ஸோ வயன் நெக்ஸ்ட் டேலேருந்து யாருக்கிட்டையுமே பேச மாட்டா. லிட்டரலாக அவள் போவா வருவா, அவள் வேலையை பார்ப்பா, அமைதியாக இருப்பா, யாருக்கிட்டையுமே பேச மாட்டா. நோவா அண்ட் அவளோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் அதை நோட் பண்ணி ஓகே அவள் யார்கிட்டையும் பேசல அப்படின்னு சில்லாக இருந்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் போயிருந்துருக்கோம். ப்ளஸ் நோவா அவளோட க்ரஷுக்கு போய் ப்ரப்போஸ் பண்ணியிருந்திருப்பா. அந்த இன்செக்யூரிட்டி அவளால் தாங்க முடியல. ஸோ நம்ம ப்ரப்போஸ் பண்ணிவிட்டால் அவரை நம்மக்கிட்ட வச்சுக்கணும் அப்படின்னு போய் ப்ரப்போஸ் பண்ணியிருப்பா. அப்போ அந்த மனுஷன் இல்லை நோவா ஐம் நாட் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஏன் அப்படின்னு நோவா கொஞ்சம் கோமா கேட்டிருப்பா. அவருக்கு தெரியுது நோவா இட்ஸ் நன் ஆஃப் யூர் பிஸ்னஸ், நீ போய் உன் வேலையை பாரு, எனக்கு மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை அவ்வளோதான். ஏன் அன்றைக்கி பாடினவ மேலே இருந்ததா அப்படின்னு நோவா கேட்குறா. அவர் அப்படியே மாறி பார்க்குறாரு. நோவா இல்லை போய் இப்படி பேசுது அப்படின்ற மாதிரி சொல்லுடா. அவர் இப்போ டா போட்டு பேசுது, இந்த மாதிரி புருவத்தை தூக்கிட்டு ஒரு மாதிரி திமுறா பேச, ஆமாடி என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவ்வளோதான். நோவா அப்படியே போய் அவள் கார் எடுத்துகிட்டு மரத்தில் கொண்டு போய் மோதுறா. செம்ம ஸ்பீடாக பயங்கர அடி. ஏர் பேக் இருந்ததுனால தப்பிச்சா. இவருக்கே ஒரு செகண்ட் ஷாக்கு, என்ன சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ணுறா அப்படின்னு. ஸோ நோவா கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல்லாம் போயிருப்பாங்க என்ன ஏதுன்னு பார்த்தா. அப்புறம் அவள் ஹாஸ்பிட்டல்லாம் டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு வராங்க. அவங்க அம்மா செம்மையாக திட்டுறாங்க, என்ன நீ பண்ணுற, அறிவே இல்லையாது உனக்கு, ஏன்டி எனக்கு ஒருத்தனை பிடிச்சிருக்கு, உன் பொண்ணு அவன்கிட்ட என்னத்தை காமிச்சான்னு தெரியல, அவனுக்கு இவ்வளோ பிடிச்சிருக்கான், எப்படி நான் 3 வருஷமாக சுற்றுவேனா, ஆனால் அவனுக்கு இந்த மேடம் பிடிச்சிருக்கான். இப்போ காலேஜ் சேர்ந்து எத்தனை நாள் ஆகுது? 2 மாதம் ஆகுதா? அவ்வளோ தானே, என்ன பண்ணான்னு கேளுங்க பொண்ணு. வயன் பின்னாடி அழுதுகிட்டே நிற்கிறாம்மா, நான் எதுவும் பண்ணலம்மா, நான் யார்கிட்டையுமே பேசுறது கூட இல்லைம்மா அப்படின்னு
நோவா அடங்கவே இல்லை. இதுதான் முதல்ல கடைசி. நல்லா கேட்டுக்கோங்க எல்லோரும். இவளால் இன்னொரு தடவை இந்த மாதிரி எனக்கு எதனா ஆச்சு, இப்படி தான் நான் பண்ணுவேன். கொஞ்சம் கொஞ்சமாக என்னை நானே சாகடிப்பேன் அப்படின்னு பிளாக்மெயில் பண்ணுறா. நான் படுற வழி எல்லாத்தையும் பார்த்து நீங்கள் எல்லோரும் சந்தோஷப்படுங்க. அஃப்கோர்ஸ் உங்கள் எல்லாருக்கும் அவ்வளோ தானே ரொம்ப பிடிக்கும். நல்லா சந்தோஷப்படுங்க. ஒரு நாள் கழுத்தை எடுத்துகிட்டு வந்து நிற்பேன், ஒரு நாள் கையை எடுத்துகிட்டு வந்து நிற்பேன். இப்படி தான் பண்ணுவேன். ஒரு நாள் காலை உடைச்சிப்பேன், ஒரு நாள் என் ஃபிங்கர்ஸ்லாம் உடைப்பேன். இந்த மாதிரி பண்ணிப்பேன். பரவாயில்லையா அப்படின்னு மிரட்றா. அவங்க எல்லோரும் பயந்து கேட்பாங்க, இந்த பொண்ணு ஏன் இப்படி இருக்குன்ற மாதிரி. ஸோ நோவா அந்த மாதிரி காலேஜ் முடிச்சுட்டா. வயனுக்கு அந்த 2 இயர்ஸும் கொஞ்சம் நிம்மதியாக இருந்திருக்கும். ஸோ வயன் காலேஜ் முடித்த கையோட அந்த லாஸ்ட் டே செலிப்ரேஷன் இருக்கும்ல. ஸோ வயன் அவள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கா. நோவா இதெல்லாம் தூரத்தில் நின்று பார்த்துட்ருக்கா. சிரிக்கிறா அவன். சிரிக்கிற எனக்கு வந்த லவ் இல்லாமல் பண்ணிட்டல அப்படின்னு பயங்கரமாக கோவம் வருது நோவாவுக்கு. வயன் சிரிச்சு சிரிச்சு பேசுகிறத பார்த்தா வயன் சும்மா கேஷுவலாக அப்படி திரும்பி பார்த்துருந்தப்பா. அப்போ நோவாவை பார்த்துட்டா. அவ்வளோதான் வயனுக்கு ஒரு மாதிரி பதட்டம் வந்திருக்கும். என்ன இவன் நம்ம ஏன் இப்படி பண்ணுறா, நம்ம இவளுக்கு என்ன பண்ணுவோம், இவளுக்கு என்ன ஒன்று ஆச்சுன்னா எனக்கு எவ்வளோ வலிக்குது, ஆனால் இவன் ஏன் எப்போவுமே என்னை எப்போ பாரு காயப்படுத்தணும்னே யோசிக்கிறான்னு தெரியல அப்படின்ற மாதிரி வயன் மனசுக்குள்ளே நினச்சிட்டு சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வயன் கார் ஏறி வீட்டுக்கு வந்துப்பா. நோவா அந்த பயம் இருக்கட்டும் அப்படின்னு சிரிச்சுட்டு ஃபாலோ பண்ணிகிட்டே வீட்டுக்கு வந்துருப்பா. வீட்டுக்குள்ளே வந்து வயன் ஸ்டெப்ஸ் ஏறான். நோவா பின்னாடி வந்துட்டா. வயன் நெல் சொல்லுக்கா. வயன் காலேஜ் முடிச்சிட்டால? முடிஞ்சதுக்கா. ரிசல்ட்ஸ் எப்போ வரும்? 10 டேஸில் வந்துடும். 10 டேஸ் ஓகே. நீ இந்த ஊரில் இருக்கக்கூடாது அக்கா அப்படின்றா. வயன் அமைதியாக இருக்கா. அவங்க அம்மா அப்பா பாட்டி எல்லோரும் வந்துட்டாங்க. நான் என்ன பண்ணுற மாம், வயன் இனிமேல் இந்த ஊரில் இருக்கக்கூடாது. நோவா நீ என்ன பைத்தியம்? ஆமாம் பைத்தியம்தான். இவ்வளோ பார்க்க எனக்கு இவ்வளோ கொலை பண்ணணுன்ற அளவுக்கு கோவம் வருது. உங்கள் 3 பேருக்கும் உங்கள் பொண்ணு உயிரோடு இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன அனுப்பிடுங்க. நோவோட டேட் நோவா நீ ஒரு லிமிட்டை தாண்டி போயிட்டுருக்க நோவா. எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குது. டேடி நோ அப்படின்னு சொல்கிறா. அவங்க டேட் அவளை அடிக்கலான்னு போகிறாரு. நோவா வந்து அடிங்க அப்படின்னு நிற்கிறா. வயன் அப்பா போதும்ப்பா நான் போகிறது தான் சரியாக இருக்கும்ப்பா அப்படின்னு சொல்கிறா. நோவாக்கு செம்ம ஹாப்பி. நோவா அப்படியே கடற்கடன்னு ஏரியா ரூமுக்கு போய் ஜாலியாக உட்காந்துருக்கா. இந்த சைடு வயன் போய் அவர் திங்ஸஸ்லாம் பேக் பண்ணிவிட்டு டிக்கெட் புக் பண்ணுறா. புக் பண்ணி நெக்ஸ்ட் டே மார்னிங் அவளுக்கு ஃப்ளைட். நீ எங்கடி போவ? என்னடி நீ அவள் தான் லூஸ் மாதிரி பேசுகிறாள்மா. எனக்குமே ஒரு சேஞ்ச் வேணும்னு நினச்சிக்கோங்களேன். என்ன 21 ஆகுதா இப்போது? ஒரு 4-5 வருஷம் போய் திருப்பி வந்துடுவேன். எனக்கு ஒரு பிரேக் வேணும்னு நினைங்களேன். 21 வருஷமாக நான் ஏதோ ஒரு ஜெயிலேருந்து வெளியில் போகிறேன்னு நினச்சிக்கோங்க. கண்ணு பாட்டி தயவு செஞ்சு எதுவும் பேசாத. பேசி சென்டிமெண்ட்டாக தான் என்னை எதனா எமோஷ்னலாக டவுன் ஆக்கிட்டு நீ போயிடுவேன். நீ பாட்டுக்கு தயவு செஞ்சு போ. நான் எதுவும் சொல்லடி, கட்டி பிடிச்சிக்கிறேன் வா பாட்டி அப்படின்னு அவங்க பாட்டிக்கு ஒரு டைட் ஹாக். அவங்க அப்பா வயன்கிட்ட பெருசாக பேச மாட்டாங்க. ரொம்ப பிடிக்கும் வயனை, ஆனால் பெருசாக வயன்கிட்ட எந்த காண்டாக்டும் கிடையாது அவங்க அப்பாவுக்கு. அவங்க அப்பாவுக்கு யார்கிட்டையுமே காண்டாக்ட் கிடையாது. மோஸ்ட்டாக பிஸ்னஸ் இப்படி தான் இருப்பார். இன்றைக்கும் ஒரு நாள் இந்த மாதிரி நோவாவை திட்டுறதுக்காக தான் அவங்க அப்பா பேசுவார் வீட்டில் இருக்கவங்கக்கிட்ட. ஸோ வயன் கிளம்பிட்டு டேட் நான் போகிறேன் பாய். வயன் அப்பா உன்னை வந்தெல்லாம் பார்க்க மாட்டேன், அதுக்காக உன் மேலே எனக்கு பாசம் இல்லை அப்படின்னா நினச்சிக்காத. எதுக்குமே கையால் ஆகாத ஆகிட்டோன்னு ஃபீல் ஆகிட்டுருக்கு. வேறு ஒன்றும் இல்லை டேட். எனக்கு இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. போகிறேன், நான் சந்தோஷமாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு போகிறா. அங்கே இருக்க மெய்ட்ஸ் முதல் கொண்டு எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு போகிறா. வயனை நோவா ஒருத்தையை தவிர மீதி எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அந்த வீட்டில். செக்யூரிட்டி, வாசலில் இருக்க செக்யூரிட்டிலேருந்து வீடு க்ளீன் பண்ணுற மெய்ட் வரைக்கும் எல்லார்கிட்டையும் அவ்வளோ ஜாலியாக பேசுவாள். அவள் போகிறான்றதை யாருனாலும் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. பட் அவள் போகிறது அவளுக்கு ரொம்ப நல்லதுன்றது எல்லாருக்குமே தெரியுது. ஸோ விட்டாச்சு.
இப்போ அப்படியே ப்ரெசண்ட்டு வாயனோட அம்மா சொல்கிறாங்க, இப்படி தானே நீ போன, உன் வாழ்க்கையில் நாங்கள் சந்தோஷத்தே அவங்க தரலையாடி. மாமா 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 இவ்வளோ நேரம் பேசி பேசி பேசியே போதும், எத்தனை வருஷம் பேசினாலும் எதுவும் மாற போகிறது கிடையாது. வாயன் ரொம்ப மாறிட்டா தெரியுமா. வாயன் இப்போ பழைய வாயன்லாம் கிடையவே கிடையாது. நோ வாயன்னா பேசினான்னு வை, நோவாக்கு லெஃப்டில் ஒன்று ரைட்டில் ஒன்று தான், சரியா? சந்தோஷம். சரிடி, டிக்கெட் புக் பண்ணிட்டியா? அதெல்லாம் பார்த்துக்கிறேன். சரிம்மா, அவன் எனக்கு டயர்டாக இருக்குது, நாளைக்கு காலையில் ஒரு சின்ன ஒர்க் இருக்குது, அதுக்கு நான் சீக்கிரமே போகணும், வச்சுடுவா? ஓகேடி, பார்த்துப்போ. ஓகேம்மா, பாய். பாய்மா பாய்மா. ஸோ வாயனோ ஃபோனை கட் பண்ணிவிட்டு அப்படியே படுத்து தூங்குறா. இப்படி தான் டைம் போகுது. இந்த பக்கம் ஹல்தி அது இதுன்னு சம்மர் செலிப்ரேஷன்ஸ். டீவும் அந்த செலிப்ரேஷன்ஸ்லாம் என்ஜாய் பண்ண. அவனுக்கு நோவா ஒருத்தையை தவிர மீதி எல்லாமே நல்லா ஜாலியாக இருக்குது. ஸோ செலிப்ரேஷன் முடிஞ்சிடுச்சு, மேரேஜ் நடக்க போகுது. ஆக்சுவலாக நோவோட பேரண்ட்டில் அவளோட அம்மா வந்து ஒரு இந்தியன், அவளோட அப்பா வந்து ஒரு கொரியன். ஸோ கொரியன் ஸ்டைல் மேரேஜ் முடிஞ்சுது. கொரியன் ஸ்டைல் மேரேஜ்க்கு வாயன் வரல. நாளைக்கு மார்னிங் இந்தியன் ஸ்டைலில் வெட்டிங் நடக்க போகுது. அந்த வெட்டிங்க்கு தான் வயன் வரப்போகிறா. அதுவும் கொரியாவில் தான் நடக்குது. ஸோ வயன் இப்போது கரெக்டாக அவங்க வெட்டிங் அங்கே முடியவும் இங்கே கொரியா வந்து லேண்ட் ஆகவும் ஒரே டைம் வயன் இறங்கி இங்கேயுமே வயன் ஒரு அப்பார்ட்மெண்ட் ரெண்ட் எடுத்திருக்கா. அங்கேருந்தே அவள் எல்லையிலேருந்தே இங்கே ஆன்லைன் மூலிமா ரெண்டெல்லாம் எடுத்துட்டா. ஸோ இப்போ அந்த வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கா. போய் அவள் லக்கேஜ்லாம் வச்சுட்டு சாரி எடுத்து பெட் மேலே வச்சுட்டு போகலாமா வேணாமா அப்படின்னு யோசிக்கிறா. சரி ஓகே போவோம் அப்படின்னு அவள் போய் குளிச்சுட்டு வந்து அந்த சாரியை வேர் பண்ணிவிட்டு சும்மா ஒரு தடவை பார்க்குறா. நாளைக்கு மார்னிங் தானே வெட்டிங், ஸோ இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறா. இது ஓவர் டூவா இல்லைல்ல, இல்லைனா நோவா நல்லா தாங்கவே முடியாது அப்படின்னு அவள் சிம்பிளாக இருக்காளான்னு செக் பண்ணிவிட்டு அகைன் அந்த சாரியை கலட்டி வச்சுட்டு நார்மலாக ஒரு டிஷர்ட் அண்ட் ட்ரௌசர் போட்டுட்டு படுத்து தூங்கிட்டா சாப்பிட்டுட்டு. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் எந்திரிக்கிறா. எந்திரிச்சு அவள் ரெடி ஆகிட்டு கீழே வந்து ஒரு கேப் பிடிச்சி தான் வரா. கேபில் இருக்கப்போ அவங்க அம்மா ஃபோன் எங்கடி இருக்க, தாலி கட்ட போகிறாங்க. அம்மா என்ன, நான் இப்போ அவங்க இல்லைன்னா தாலியே கட்டாத மாதிரியும் நான் வந்தால் தான் கல்யாணமே நடக்குன்ற மாதிரி எனக்கு இத்தனை ஃபோன் பண்ணிகிட்ருக்கீங்க. நான் தான் 2 ஃபோன்ஸ் பண்ணிங்க, எடுக்கல, விட வேண்டியதானே, நான் வரப்போகிறேன் ஆன் தி வே மாம். தாலி கட்டினாலும் பிரச்சனை கிடையாது, நான் வந்துடுவாங்க, உங்களுக்கு நான் அங்கே இருக்கணும், அவ்வளோதானே. அந்த ஒரே ஆசைக்காக தான் நான் வரேன். ப்ளஸ் எனக்கும் என் அக்கா கல்யாணத்தை பார்க்கணும், அவ்வளோதான். சரிடி சரிடி வச்சிட்றேன், வந்துடு. ஓகே மேம். ஸோ இந்த பக்கம் கரெக்டாக தாலி எடுத்து நோவா காலத்தில் கட்டுறான். கட்டி முடிச்சுட்டு அங்கே இருக்க ஐயர் இந்தங்க தம்பி குங்கம் இது இந்த மாதிரி வைங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. ஸோ நோவாக்கு அந்த மாதிரி அவன் வச்சுட்டு அவனோட கையை எடுத்துகிட்டு திரும்பி உட்காடுறான். அவன் ஸ்ட்ரெயிட்டாக பார்க்குறப்ப நேராக அவனுக்கு நடந்து வரதே வயன் செம்ம அழகாக இருக்கா. அவள் ஒரு லெமன் எல்லோ கலரில் சிம்மர் ஆகிற சாரி, அந்த பிக் கிடச்சதுன்னா நான் போடுறேன், அந்த மாதிரி சாரியை வேர் பண்ணியிருக்கா. 1 ப்ளீட்டில் விட்டுருக்கா. ஃப்ரீ ஹேர், இயரிங் போடல, ஒரே ஒரு நெக்கை ஒட்டின மாதிரி ஒரே ஒரு சின்ன ஸ்டட்டு போட்டிருக்கா. செயின் டாலர் சொல்கிறேன். ஸோ இவ்வளோ தான் அவளோட மொத்த அவுட்ஃபிட்டே. ஒரு ஹீல் போட்டிருக்கா. கையில் ஒரு கிஃப்ட் பாக்ஸ் பிங்க் கலரில் ரேப் பண்ணியிருக்கு. அவள் போட்டிருக்க அந்த ட்ரெஸ்ஸுக்கும் அவள் கையில் இருக்க அந்த கிஃப்ட் பாக்ஸுக்கும் செம்மையாக இருக்கா அந்த லுக்கு பார்க்குறதுக்கே. ஸோ டீ அப்படியே ஃப்ரோஸாக அவளை பார்த்துட்ருக்கான், யார் இதுன்ற மாதிரி. டீக்கு கல்யாணம் ஆனதே ஒரு செகண்ட் மறந்துடுச்சு. நோவா இப்போ தான் பார்க்குறா. நோவா வயனை பார்த்துட்டு டீவை பார்க்குறா. நோவாக்கு கோவம் வருது. ஆனால் அவள் எல்லாத்தையும் அப்படியே மூடி வச்சுட்டு டீ கிட்ட கேஷுவலாக என்னங்க சொல்லு நோவா, அது என் தங்கச்சி அப்படின்னு சொல்கிறா. அப்போ தான் டீக்கு வந்து ஒரு கான்ஷியஸ் வரான், மேரேஜ் ஆகிடுச்சு அவளோட சிஸ்டர் அப்படின்ற மாதிரிலாம். இல்லை யார்டா இது புதுசாக இருக்காங்கன்னு பார்த்தேன், நேற்று கூட வரல. இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு. இப்போ வயன் வந்து அந்த முன்னாடி சேரில் உட்காந்துருக்கா. வயன் நோவா பார்த்து சிரிக்கலாம் இல்லை, அவள் பாட்டுக்கு அமைதியாக உட்காந்துருக்கா. அவங்க பாட்டிலாம் வந்து அவ்வளோ நேரம் வந்துட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா இதுவும் முடிஞ்சு ஃபோட்டோஸ்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நோவாவே வயன் அப்படின்னு கூப்பிட்றா. வயனுக்கு செம்ம ஷாக். அக்கா வா, அங்கே என்ன பண்ணுற அப்படின்னு கூப்பிட்றா. எல்லாருக்கும் நோவாவை தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரியுது அவள் டேக்கிட்ட ஸ்கோர் பண்ணுறதுக்காக தான், தங்கச்சி மேலே இவ்வளோ பாசமாக இருக்கா இந்த பொண்ணு அப்படின்ற ஒரு இதுக்காக மட்டும்தான் இப்போ கூப்பிட்றா. அக்கா இந்தா அப்படின்னா இல்லை, இவங்க தான் பேருக்கின்றோம் என்னோடய ஹஸ்பண்ட். ஹாய். மாமானை கூப்பிட்டுடி.
இல்லை கூப்பிட்டுடி. ஹாய் மாமா. ஹாய்மா. கப்பலை பக்கத்து 2 பேரும் ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னு வாயனுக்கு என்ன சொல்லவே தெரியல. அப்படி திருத்துன்னு அவங்க 2 பேரும் பார்த்து லைட்டாக ஆடாக சிரிக்கலாம். அப்போ நோவா வாயன் எப்படியா டேமேஜ் பண்ண முடியுது மாதிரி. வாயன் எனக்கு எல்லாத்துக்கு டான்ஸ்லாம் ஆடுவேன்னு சொன்னல, கமான் பூ ஆடு. அக்கா நான் ஏதோ ப்ராக்டிஸ்லாம் பண்ண. பொய் சொல்லாது. அது எப்படி நீ ப்ராக்டிஸ் பண்ணாமல் வந்திருப்ப? நீ தானே சொல்லிகிட்டே இருப்ப அக்கா கல்யாணத்தை நான் டான்ஸ் ஆடணுன்னு. கமான் நோவாக்கு தெரியாது. வாயன் செம்ம அரட்டை அடிக்கிற பொண்ணு. அவள் சூப்பராக டான்ஸ் ஆடுவா, சூப்பராக பாட்டு பாடுவா. நோவாக்கு இவள் பாடுவான்னு தெரியும், ஆனால் டான்ஸ் ஆடுவான்னு தெரியவே தெரியாது. பிகாஸ் அவள் நோவா முன்னாடி ஆடினது கிடையாது. கமான் வாயன் போ. நோவா சூப்பராக டான்ஸ் ஆடுவான், அதனால் அவள் பாடுறா. அவளுக்கு பாட தான் வரும், நம்ம டான்ஸ் தானே சொல்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இவள்கிட்ட சொல்கிறா. இவளும் கீழே இறங்கி அக்காவுக்கு ஏற்ற மாப்பிள்ள சாங் போட்டு டான்ஸ் ஆடுறா, சூப்பராக ஆடுறா. நோவாக்கு அகெயின் பல்ப் ஆகிடுச்சு. எங்கே இருக்கான் பயப்புள்ள அப்படின்னு வரப்போ வயன் பின்னாடி 3 ஸ்டெப் போட்டிருப்பா. ஸோ அப்படியே எங்கே இருக்கான் பயப்புள்ளன்னு திரும்பிட்டே தான் பார்த்து லைட்டாக வீழ்கிறா. அவள் என்னமோ கேஷுவலாக தான் பண்ணாத, அக்கா கேட்ட மாப்பிள்ளன்னு பாட்டு பாடல. ஸோ அக்காவோட ஹஸ்பண்ட் அவரை பார்த்து அவள் அந்த மாதிரி திரும்பி நிற்கிறா. அவ்வளோதான் செம்ம ஃப்ளாட்டு. நாள் என்ன பண்ணுறதே தெரியல, எங்கள் அம்மா வச்சா சரியாக போயிடும் அப்படின்ற மாதிரி இருக்கான். ஸோ வயன் அப்படியே முடிச்சுட்டு அப்படியே ஓரமாக பண்ணிக்கிறான். சூப்பராக ஆடின வயன், உனக்கு இவ்வளோ நல்லா டான்ஸ் ஆட தெரியும்னு எனக்கு தெரியவே தெரியாது, வா ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு கூப்பிட்றா. வயன் நோவா பக்கத்தில் நிற்கிறா. நோவா நடுவில் நில்லு வயன். இல்லை அக்கா வேணாம் அப்படின்னு சொல்கிறா. கமான் அவர் மாமா, உன் அக்காவோட ஹஸ்பண்ட், நில்லு அப்படியே சொல்கிறா. வயனும் நோவாக்கும் நடுவில் நிற்கிறா. நோவா அப்படியே வயனோட ஹிப்பில் கை வச்சுருந்துருப்பா. வயனுக்கு அப்படியே பாடியே ஷிவராக இருந்திருக்கும். அப்படியே க்ரிப் பண்ணுறா நோவா. நான் சொன்னால் நீ நிற்பியா அப்படின்ற மாதிரி. வயனுக்கு அழுகியே வரா மாதிரி இருக்குது. நானும் அடி கேட்டேன் அப்படின்னு ஃபஸ்ட்டு போஸ் கொடுக்கமே கொடுக்குறா. இந்த பக்கம் தானே இருக்கான். ஸோ நோவோட கை அங்கே இருக்கிறது நல்லா தெரியுது. வயன் ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு முன்னாடி வந்திருப்பா. அப்படியே வயனோட இடுப்பில் நோவோட 4 ஃபிங்கர்ஸ் பதிஞ்சிருக்கு. அது பின்னாடி அவள் ஃப்ரண்ட்டில் வரவே சைடில் அது நல்லா தெரிஞ்சிருந்துருக்கும். அப்படி நோவாவை தான் பார்த்துட்டே இருக்கான். இதெல்லாம் பாசமாக பிடிச்சதா இல்லை இந்த பொண்ணுக்கு தொட்டாலே இந்த மாதிரி ஆகிடுவாளா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். ஸோ வயன் கண்ணு கலங்கிட்டு அதை பார்த்துட்டான். ஸோ நோவா தான் வேணும் என்ன பண்ணியிருக்கான்றது புரியுது. வயன் அப்படியே போயிட்டு பேசிட்டு ஜாலியாக சுற்றிட்டு இருக்கா அவங்க பாட்டு கூட அம்மா கூடலாம். இப்போ தான் அவங்க டேட் கிட்டே போகிறா. எப்படி இருக்கீங்க வயன், அப்பாவுக்கு ஒரு ஹக் தெரியா அப்படின்னு கேட்குறாரு. வயன் போய் ஹக்கம் தேவத மாதிரி இருக்கேன், தேங்க்ஸ்ப்பா அப்படின்னு சொல்கிறா. அவங்க அப்பா அப்படியே அவள் ஃபோர்ஹெட் ஒரு கிளிக் பண்ணிப்பாரு. செம்ம அழகாக இருக்கா வயன். இந்த 4 இயர்ஸ் கேப்பில் லிட்ரலாக அவளை பார்க்க ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாரையும் விட இப்போ அவளை யாருக்கு ரொம்ப பிடிக்கும்? நம்ம டேக்கு. ஸோ இதோட இந்த பாட்டை நான் முடிச்சுக்கிறேன். இதோட நெக்ஸ்ட் பார்ட் நாளைக்கு வரும். நான் அதுதான் லாஸ்ட் பாட்டு. 2/2 இது 1 ஷாட் இல்லை, இது 2 ஷாட். ஓகே, ஸ்டே டியூன்ட். ஆக்சுவலாக இதோட நெக்ஸ்ட் பாட்டு நல்லா இருக்கும். நிறைய பல சீன்ஸ்லாம் வச்சிருப்பேன். ஓகே, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்கடா. பாய்.